ஸ்ரீ குபேர ஜோதிட யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. 18/9/2021 ஆண்டு பிளவ வருடம் தட்சிணாயனம், வருஷ ருது கன்னி ராசி மாதம், புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூரிய உதயம் 5:58. இன்றைய யோகம் சுகர்மம் யோகம். இன்றைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். இன்றைய கிழமை சனிக்கிழமை. இன்றைய திதி துவாதசி திதி காலை 6:56 வரைக்கும் இருக்குது. அதன் பிறகு திரையோதசி திதி. ஸோ இன்றைய கரணம் பார்த்திங்கன்னா பாலவ கரணம் காலை 6:55 வரைக்கும் இருக்குது. அதன் பிறகு கௌலவம் தொடங்குது. இன்றைக்கான சுப நேரம் பார்த்திங்கன்னா காலை 7:45 முதல் 8:30 மாலை 4:50 முதல் 5:20 வரைக்கும் சுப நேரமாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கான அபிஜித் முகூர்த்தம் காலை 11:38 முதல் மதியம் 12:20 வரைக்கும் அபிஜித் முகூர்த்தம். இன்றைக்கான ராகுகாலம் பார்த்திங்கன்னா காலை 9:02 முதல் 10:32 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கான யமகண்டம் மதியம் 1:33 முதல் 3:03 வரைக்கும் இருக்குங்க. இன்றைக்கான அமிர்தாதி யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகமான நாளாக இன்றைக்கி இருக்குது. சரி, இன்றைய நாளுடைய சிறப்பு என்னென்னா அவிட்ட நட்சத்திரம் சனிக்கிழமை. அதாவது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகம் எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் நற்பலனை தராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரமும் சனிக்கிழமை இணையுது. அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான நாயகன் செவ்வாய் பகவான், சனி கிழமைக்கு உண்டான நாயகன் சனி பகவான். அப்போ யார் யார் ஜாதகத்துலலாம் செவ்வாய் சனி இணைந்து இருக்குது, செவ்வாய் சனி சமசப்தமமாக பார்க்குது, செவ்வாய் சனி சாரத்தில் இருக்குது, சனி செவ்வாய் சாரத்தில் இருக்குது, சனி செவ்வாய் பார்வையில் இருக்கிற கிரகங்கள், பரிவர்த்தனையில் இருக்கிற கிரகங்கள், இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரத்துக்கான மிருகம் பார்த்திங்கன்னா சிங்கம். சனிக்கு உண்டான கடவுள் பார்த்திங்கன்னா எல்லை தெய்வம். சிங்கத்து மேல் அமர்ந்த அம்பாலை இன்றைக்கி வழிபாடு பண்ணுறதன் மூலிமா அந்த செவ்வாய் சனிக்கு உண்டான பாதிப்பு குறைந்து நன்மையை தர முயற்சிக்கும். அதே போல் சரி இந்த மாதிரி செவ்வாய் சனி இல்லை, சேர்க்கை இல்லை இப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரம் சனிக்கிழமையாக அமைஞ்சிருக்கிறனால வீட்டில் செய்வன தோஷமோ பில்லி தோஷமோ இல்லை தடை, பொருளாதார தடையோ, அங்காளி பங்காளிங்களோட சண்டையா, இன்றைக்கி அவிட்டமான சிங்கம் மேல் காளி அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் இந்த தடை பிரச்சனை தோஷம் எல்லாம் வீரியமெத்து போகிறத கண்டிப்பாக பார்க்கலாம். மோஸ்ட் பவர்ஃபுல்லான டே இன்றைக்கி. இதை செஞ்சு பார்த்து வாழ்க்கையில் சகல வெற்றியும் பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய ராசி பலன் பார்க்க போகலாம். மேஷராசி நேயர்களே, நன்மையான நாளாக இருப்பது. எதிரிகளால் பல பிரச்சனையை சந்தித்த நீங்கள் அந்த பிரச்சனை வீரியம்லேருந்து உங்களுக்கான வெற்றியை நிலைநாட்டக்கூடிய நாளாக இருக்க போகுது. நீண்ட நாள் கடன் சுமை குறைகிறதோ, தேவையில்லாத வழக்கு பிரச்சனையில் இருந்துங்க அதுலேருந்து நீங்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குங்க. புதிய உத்தியோகம் புதிய மாற்றத்தை தரப்போகுது. லாபகரமான சொந்த தொழில் அமையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கூட்டு வியாபாரத்தில் கொஞ்சம் அமைதி தேவை. உத்தியோகத்தில் உங்களோட பேர் புகழ் நிலைக்கக்கூடிய நாளாக இருக்குது. முருகப்பெருமானோட வழிபாடு இன்னும் உங்களுக்கு மேலும் வளத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் நாளோட முடிவில் மகிழ்ச்சியாக இருக்கிறத கண்கூட பார்க்கலாம். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சேமமான நாளாக இருக்குது, அனுகூலமான நாளாக இருக்குது. மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பயணத்துலேயும் வாக்குலேயும் நிதானம் தேவை. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் வெண்மை. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சும பரிகாரம் பட்டை ஒரு துண்டு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரிஷபராசி நேயர்களே, சொந்த தொழிலில் இருந்து வந்த தடைகள் நீங்கிறத கண்கூட பார்க்க போகிறீங்க. சமூகத்தில் பேர் புகழ் நிலைநாட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. திடீர் பிரச்சனைகள் தோன்றினாலும்
பலம் குறைந்து வீரியம் குறையிறத கண்கூட பார்க்கலாம். உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறதன் மூலிமா மேலும் மேலும் சூப்பராக வலு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போதுங்க. உங்கள் ராசியில் ராகு பகவான் பயணிக்கிறனால தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேடி வர்றதுனால அதுலேருந்து விடுபடுறதுக்கு கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது மேலும் சிறப்பாக இருக்கும். திடீர் இடமாற்றத்தை தவிர்க்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான நாள் இருக்குது. ஆனால் உத்தியோகக்காரர்கள் தங்களுடைய பணியில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபகரமான நாளாக இன்றைக்கி இருக்குங்க. நினச்சதை நிறைவேற்றத்துக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றியாக மாற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த ஒரு விஷயத்தையும் வாக்குறுதி கொடுக்காமல் இருக்கிறது சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன வரவுகளும் அதற்கான முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது. ரிஷபராசி மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஆரஞ்சு. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் சோம்பு கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மிதுன ராசி நேயர்களே, தாய் தந்தையருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்க போது கொஞ்ச நாளாக மன வெறுப்பில் இருந்துட்டு வந்த நீங்கள் இப்போ மன குழப்பம் மன வெறுப்பு நீங்கி மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. உங்கள் ராசிநாதன் சுகஸ்தானத்தில் அமர்ந்து முயற்சி ஸ்தான அதிபதியோடையும் லாபஸ்தான அதிபதியோடையும் இயங்குறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறக்கூடிய நாளாக இருக்க போதுங்க. குழந்தைகள் வழியில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பொருளாதாரத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்க கண்டிப்பாக இன்றைக்கி பெருமாளை வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பாக இருக்குங்க. இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா சொந்த தொழிலும் கூட்டு தொழிலும் மத்தியம பலனை தந்தாலும் பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க பெருமாளை வழிபாடு பண்ணுறது வெற்றியாக இருக்கும். உத்தியோகத்தில் சிறு வெறுமையை காட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. மிதுன ராசி மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான நாளாக இருக்குது. மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வருவாய்களும் வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பச்சை. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கடகராசி நேயர்களே, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 7வது ராசியிலும் 8வது ராசியும் தொடர்பு கொள்கிறதுனால வாழ்க்கை துணை வழியாக ஒரு மகிழ்ச்சியான செய்தியோ வாழ்க்கை துணை வழியாக குடும்ப உறுப்பினர்களோட அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அதுலேயும் குறிப்பாக வயிறும் ஷோல்டர் இல்லை வலி பிரச்சனைகள் இருந்தால் உடனே டாக்டர் பார்க்குறது சிறப்பாக இருக்கும். திடீர் பயணங்கள் மகிழ்ச்சியும் வருமானத்தையும் ஈட்டி கொடுக்க போகுது. ஒரு சில வெறுமையில் இருந்துட்டு வந்தவங்க அந்த வெறுமை மனக்குழப்பம் நீங்கிறத கண்கூட பார்க்கலாம். மகா காளியை வழிபாடு பண்ணுறதன் மூலிமா வாழ்வில் ஏற்பட்ட பல சிக்கல்களை தீர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைச்சு கொடுக்க போகுது. கணவன் மனைவிக்குள் பிரியம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சொந்த தொழிலில் கவனம் தேவை. கூட்டு தொழிலில் இன்றைக்கி வரவுகள் திருப்தி அளிக்கும் வகையில் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாரையும் சொல்லலை, எந்த ஒரு விஷயத்தையும் குறை சொல்கிறத விட்டுட்டு அதை எப்படி கிளியர் பண்ணணுன்றதை யோசிச்சிங்கனாலே உங்களை வெல்லத்துக்கு யாருமே கிடையாதுங்க. உத்தியோகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்குது. கடகராசி புனர்பூச நட்சத்திர நேயர்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான நாளாக இருக்குது. கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்துலேயும் உணவுலையும் கட்டுப்பாடு தேவை. கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான புதிய பயணங்கள் மூலிமா லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் மஞ்சள் ஒரு கிழங்கு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சிம்மராசி நேயர்களே, திருமண காலமும் சரி சுப மங்கள காரியங்களுக்கான பேச்சுவார்த்தை வீட்டில் நடைபெற போகுது. புதிய வருகையினால் மனசுலேயும் சரி குடும்பத்துலேயும் சரி ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. ஒரு புதிய நட்பு இன்றைக்கி மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. அதே போல் சிம்மராசி நேயர்கள் வருமானத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியும் அதிகரிக்கவும் போகுதுங்க. இப்போ உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு தனராசியில் பயணிக்கிறனால
வருமானம், குடும்ப உறுப்பினர்கள் இது சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் மேலோங்கி இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. திடீர் பயணங்கள் மகிழ்ச்சியும், அதே சமயத்தில் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்களிடம் ஒரு வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசித்து செயல்படுவது சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக இருக்க விநாயகரை வழிபாடு பண்ணுறது மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இன்றைக்கி சொந்த தொழில் செய்கிறவங்க கவனம் தேவை. கூட்டு தொழிலில் ஒரு மாற்றத்தை சந்தித்தாலும் விரயமும் காத்திருக்கிறத கண்கூட பார்க்க போகிறீங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களை புகழ் ஓங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க. ஸோ இன்றைக்கி மிதுன ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக பயணத்தில் கவனம் தேவை. சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் வீட்டு வழியில் மகிழ்ச்சியான செய்தி வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பேச்சில் நிதானம் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக சிவப்பு. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் அருகம்புல் கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கன்னிராசி நேயர்களே, வழக்குகளாக இருக்கட்டும், கடன்களாக இருக்கட்டும், நிவர்த்திக்காக எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. பட்டீஸ்வர துர்கையுடைய அருள் பரிபூரணமாக இருக்கிறதுக்கு அந்த தெய்வத்துக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதிரிகளாக இருக்கட்டும், மறைமுக சூழ்ச்சிகளாக இருக்கட்டும், அதோட பிரச்சனைகள் வீரியம் இழக்க துர்கையை வழிபாடு பண்ணுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஒற்றை தலைவலி மூட்டு வலி இருக்கிறதுனால அவஸ்தை வெளியில் சொல்லாமல் அவஸ்தை பண்ணுங்க. கண்டிப்பாக அதுக்கான மருத்துவரை சந்திக்கிறது மேலும் சிறப்பை ஏற்படுத்தும். அதுலேயும் கன்னிராசியில் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி பெண்களோட புதுப்பிக்கக்கூடியது, அதாவது வயதுக்கு வருது, இந்த மாதிரி சுபமங்கல செய்திகள் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. புதிய இடமாற்றம் மன மகிழ்ச்சியையும் பயணம் மூலயமா லாபமும் சந்திக்க போகிறீங்க. ஒரு சிலரது வீட்டில் வடகிழக்கு சொல்லக்கூடிய ஈசானியத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது, அந்த இடத்துல வெயிட் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ கணவன் மனைவிக்குள் நிதானமான பேச்சுவார்த்தை சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ சொந்த தொழிலும் கூட்டு தொழிலும் கவனம் தேவை. உத்தியோகத்தில் நல்ல ஒரு மதிப்பெண், நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. ஸோ கன்னிராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாக்கில் நிதானம் தேவை. கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வருமானம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியக்கூடிய நாளாக இருக்குது. கன்னிராசி சித்திர நட்சத்திர நேயர்கள் கண்டிப்பாக உங்களுக்காக எடுக்கிற முயற்சி வெற்றியாக இருந்தாலும் வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் கவனம் காட்ட வேண்டிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 4 கல்கண்டு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. துளாராசி நேயர்களே, பயணங்களால் பல மடங்கு வெற்றியும் மன மகிழ்ச்சியும் கிடைக்க போகுதுங்க. யாத்திரைகள் மூலமாக மன நிம்மதி கிடைக்க போகுது. குழந்தைகளோட வெளியில் கேட்கும்போது மன புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. குழந்தைகளோட ஆரோக்கியம் மேன்மையடைஞ்சாலும் குழந்தைகளுக்கான மருத்துவ செலவை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால அவங்களோட உணவு பழக்கத்துலேயும் சரி, ஒரு இடத்துல விளையாட போகிறாங்கன்னா கூட கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்களுக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாம் வெற்றி அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா திருமண தடையை சந்தித்து இருந்தவங்க கண்டிப்பாக இன்றைக்கி காலஹஸ்தியில் இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் தடையும் நீக்கி கொடுக்குறது அந்த காலஹீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலஹஸ்தியில் இருக்கக்கூடிய சிவபெருமானுங்க. இந்த ராமநாத சுவாமியையும் சொல்லலாம், காலதீஸ்வரனும் சொல்லலாம். இவங்களை வழிபாடு பண்ணுறது மூலிமா வெற்றி கண்டிப்பாக கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்குள் பிரியம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஒரு புதிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கனால கொஞ்சம் கவனம் தேவை. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுறது மூலிமா இன்னும் பல மடங்கு வெற்றி கிடைக்க போகுது. ஸோ சொந்த தொழில் செய்கிறவங்க கண்டிப்பாக கவனம் தேவை. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது. உத்தியோகக்காரர்கள் நிலச்சி நிற்கிறத கண்கூட பார்க்கலாம். ஒரு சில பர்மிட் ஆகிறது கண்கூட பார்க்கலாங்க. ஸோ இன்றைக்கி துளாராசி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொருளாதாரத்தில் உயர்வை சந்தித்தாலும் வீண் செலவுகளை குறைச்சிக்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும். துளாராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குது. துளாராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு புதிய தகவல் மூலயமா ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம்
கண்டிப்பாக நீல நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம். உங்ககிட்ட இருக்க வேண்டியது துளசி இலை 5 எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. விருச்சக ராசி நேயர்களே, சொத்து லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. பூர்வீக சொத்தாக இருக்கட்டும், தாய் வழி சொத்தாக இருக்கட்டும், இருக்கிற பிரச்சனை நீங்கி உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தகவல் வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் மார்பகம் சம்மந்தப்பட்ட இருதயமாக இருக்கட்டும், சுவாசமாக இருக்கட்டும், முதுகெலும்பு இந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக மருத்துவரை பார்க்குறது சிறப்புங்க. அதுலேயும் சில பேர் சுவாச பாதிப்பை இன்றைக்கி கண்கூட பார்க்கக்கூடியதுனால உடனே அதுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது மேலும் சிறப்பை ஏற்படுத்திப்போம். டாக்குமெண்ட் இதெல்லாம் வெற்றியாக மாற்றி தரக்கூடிய நாளாக இருக்க போகுது. ஒரு சில இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க அதிலேருந்து வெளிவரதை கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக இன்றைக்கி அலமேலு அம்பாவை வழிபாடு பண்ணுறதன் மூலிமா பல மடங்கு மாற்றங்களையும் கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாங்க. ஸோ வீட்டில் அலமேலு அம்மன் படம் இருந்துச்சுன்னா ஒரு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். இந்த நாளே புதிய நாளாக மாற்றி கொடுத்துரும். கணவன் மனைவிக்குள் பிரியம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருந்தாலும் மன ஹர்ட் ஆகிற மாதிரி பேசுகிறதுக்கு மௌனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ சொந்த தொழில் அமோக லாபத்தையும், கூட்டு தொழில் நிதானமான பேச்சிலும், உத்தியோகம் உங்களுக்கான நாளாக இன்றைக்கி இருக்க போதுங்க. இன்றைக்கி விருச்சக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மத்தியமமான பலனாக இருக்குது. விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீண்ட நாள் தடைப்பட்ட காரியம் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. விசாக நட்சத்திரம் விருச்சக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சுயமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலனளிக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஸ்கை ப்ளூ கலர் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக 5 மொச்சை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தனுசு ராசி நேயர்களே, இடமாற்றத்தால் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. தொழில் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. பொருளாதாரத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் பல மடங்கு வெற்றி அடைய போகுது. உங்கள் ராசிக்கு தனஸ்தான அதிபதியும் உங்கள் ராசிநாதனும் இணைந்து தனஸ்தானத்தில் பயணிக்கிறது கண்டிப்பாக பல நாள் கடன் ஒன்று நீங்கிறது, அதற்கான பேச்சுவார்த்தையோ சாதகமாக முடியக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ இன்றைக்கி தனுசு ராசி நேயர்களே, வீட்டில் இருக்கக்கூடிய கண்டிப்பாக வீட்டில் கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்கிறதன் மூலயமா நீண்ட நாள் தடைகள் நீங்கிறத கண்கூட பார்க்கலாம். புதிய சொத்துக்கான பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், வீட்டில் திருமண தடை இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் இந்த கன்னி தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதன் மூலிமா நீங்கி சுபமாக மாற்றி கொடுக்குறத கண்கூட பார்க்கலாம். வாரிசு பிரச்சனை இருக்கிறவங்க இன்றைக்கி அதற்கான பரிகாரங்களை செய்யும்போது கன்னி தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சொந்த தொழிலும் கூட்டு தொழிலும் அமோக லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உத்தியோகக்காரர்கள் பணி சுமையிலும் சரி, பணிக்கான பயணத்துலேயும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான நாளாக இருந்தாலும் பயணத்தில் கவனம் தேவை. தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான நாளாக இருக்குது. சொத்தாகட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், நீங்கள் கொடுக்கக்கூடிய முயற்சித்தபடி வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் ஒரு எலுமிச்சம்பழக்கனியை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மகர ராசி நேயர்களே, தந்தையால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி தந்தை வழியில் ஒரு நல்ல செய்தியோ இல்லை தந்தையோட தொழிலுக்கு ரீதியான நன்மைகளோ நடைபெறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. கொடுத்த வாக்குறுதியை கொடுத்தபடி நிறைவேற்றக்கூடிய நாளாக இருக்குது. பயணங்கள், நாடு விட்டு நாடு பயணங்கள், நாடு விட்டு நாடு பயணத்துக்கு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு நல்ல தகவல் வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது.
குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது மாபெரும் சக்தியை ஏற்படுத்தி கொடுக்குறத கண்கூடாக பார்க்கலாம். இன்றைக்கி குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு 5வது ராசியில் ராகு பகவான் வழிபாடு பண்ணுறதுனால பயணிக்கிறதுனால கண்டிப்பாக நாகத்துக்கு வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பை ஏற்படுத்தும். ஸோ இன்றைக்கி கணவன் மனைவிக்குள் பேச்சுவார்த்தை நிதானத்தில் இருப்பது சிறப்பு. கூட்டு வியாபாரமும் சொந்த தொழிலும் மத்தியம பலனையும், உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு புதிய அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பயணத்தில் கவனம் தேவை. மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதாரத்தில் மாற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்க வேண்டிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் சிவப்பு. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது ஒரு இஞ்சி ஒரு துண்டு எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கும்பராசி நேயர்களே, அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரக்கூடிய நாள் ரொம்ப விரைவில் இருக்குது. அதற்கான முதலீடோ அதற்கான முயற்சியோ இன்றைக்கி எடுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய நபர்களோட வருகை இன்னும் உங்களுக்கு ஊக்குவிக்க தன்மையாக இருக்க போகுது. சொந்த தொழிலில் ஒரு புதிய அனுபவத்தை கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாயாருடைய ஆரோக்கியத்துலேயும் சரி, தாயாருடைய உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சரி, தாயாருடைய பயணத்துலேயும் சரி கண்டிப்பாக கவனமாக இருக்கிறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா கும்பராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அடிக்கடி வந்தாலும் அதை கண்டிப்பாக உங்களால் முடிக்க முடியுமா நீங்கள் ஒரு பிளான் போட்டு பண்ணக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. முதலீடு பணங்கள் சேமிப்பாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சொந்த தொழிலும் சரி உத்தியோகத்துலேயும் சரி நல்ல நாளாக நல்ல அனுகூலமான பொருளாதார முயற்சி கிடைக்குங்க. கூட்டு தொழிலில் செய்கிறவங்க சற்று நிதானித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது. கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடலில் ரத்தம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருக்கிறதுனால ரத்த சோகை, பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி அதுக்கு உண்டான உணவுகளோ இல்லை மருத்துவரோ பார்க்குறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான நாளாக இருக்குது. கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீண்ட நாள் எண்ணங்கள் விரும்பியபடி நடைபெறக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது 27 கருப்பு உளுந்து எடுத்து ஒரு வெள்ளை துணியில் சுற்றி பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீன ராசி நேயர்களே, கூட்டு தொழிலுக்காக வெளிநாடு முயற்சி வெற்றியாகவும் சேமிப்பு பணங்கள் கரையிறத கண்கூட பார்க்கக்கூடிய நாளாகவும் குடும்ப உறுப்பினர்களில் வாழ்க்கை துணையோட ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க. அதே போல் பொருளாதாரத்தில் சில ஏற்றம் இறக்கத்தை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி சிறுதூர பயணத்தை தவிர்க்கிறது மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒப்பந்தம் விடுற கையெழுத்துக்களை யோசித்து உங்கள் ஜாதகப்படி உண்டான நேரத்தை தேர்வு செஞ்சு செய்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுறதன் மூலயமா இந்த நாள் மேலும் உங்களுக்கு வலுவை ஏற்படுத்தி கொடுக்குறத கண்கூட பார்க்கலாம். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேன்மை அடைஞ்சாலும் பிடிவாதம் அதிகமாக இருக்கிறனால அன்பாக பேசி அவங்கள சரி பண்ணுறது சிறப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி கணவன் மனைவிக்குள் காதல் அதிகரித்தாலும் பயணத்தை தவிர்க்கிறது மேலும் சிறப்பு. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி நாள் அனுகூலமான நாளாக இருக்குது. உத்தியோகக்காரர்களுக்கு இந்த நாள் மத்தியம பலனை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது. மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக மத்தியம பலனை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பச்சை நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக எங்கள்கிட்ட இருக்க வேண்டியது 27 மிளகு எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.